வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு நம்ம 100% தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க. இல்லாட்டி இதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 100% தொடர்ந்து வின்னிங் நம்பரு எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு எல்லாமே ஷோ ஆகும். இதில் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தே நம்ம வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரல. 1:30 மணிக்கு வந்த நம்பர்லேருந்து நமக்கு 43 அப்படியே ரிவீட் பண்ணி 34ங்கிறது பிசியில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணி ப்ளே பண்ண நம்பர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருப்பீங்க. அது இல்லாமல் இதில் ஆல் போர்டு நம்பர்ஸும் 2, 7ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். 4, 7ங்கிறது நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள் கூட. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஆல் போர்டு நம்பரில் 4ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பரும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு, 4ஆம் நம்பருங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 4ம் சி போர்டில் நமக்கு ஏ போர்டில் 7ம் சி போர்டில் 4ங்கிறதும் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. ஏசியில் 74ங்கிறதே நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஒரு மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நான் சிங்கிள் நம்பராக 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். வாட்ச் பண்ணி வச்சுருந்த அனைத்து நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி 7, 4 தான் கொடுத்துருந்தோம். 4ஐயும் 7ஐயும் எந்த நம்பரை ப்ளே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். இப்போது நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இந்த 2 ரிசல்ட்டுக்குள்ள இருந்துமே நமக்கு 2 நம்பர் வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஒரு நம்பர் இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம ஃபுல் வின்னிங் நம்பர் வந்துடும். இதிலிருந்து நம்ம 2 நம்பர் கரெக்டாக எடுத்துடலாம். ஆல் போர்டு எடுக்கிற நம்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்காங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸ் நிறைய நம்பர்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. 2:30 மணிக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டில் மிஸ்ஸின் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். 3:08க்கு ரிசல்ட்டும் இந்த வெப்சைட்லேயே ஷோவாயிரும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா திங்கக்கிழமை வின் கம்பெனி நடைபெறுது. 773வது ட்ராவாக நடைபெறுது. திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இப்போது நம்ம இந்த முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் நம்பர் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டாக வர்ற நம்பரையும் 2வதாக வர்ற நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதிலிருந்து நமக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்துடும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நமக்கு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், 4, 8 இருக்குது. அப்போது 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் இதிலிருந்து ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம 4 மட்டும் சிங்கிள் நம்பராக இந்த ட்ராவுக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே நமக்கு சி போர்டில் நமக்கு 4ங்கிறது வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இப்போது இதே மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 5, 6ன்னு இருக்குது. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். 5ஐயும் 6ஐயும் ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம்.
இதில் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 5ங்கிறத நீங்கள் சிங்கிள் நம்பராக வைக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் 100% ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 6ஆம் நம்பரும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் எந்த போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு உங்களுடைய கணக்கில் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 5ங்கிறத தான் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக ஆல் போர்டு எடுத்திருக்கோம் இந்த மெத்தேடை வச்சு. அதே மாதிரி இந்த கூட்டல் மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5 வந்திருக்கு, ரிசல்ட் வந்து 7 வந்திருக்கு. 5ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். 5ஐயும் 7ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு 11ன்னு கிடைக்குது, 12ன்னு கிடைக்குது. அப்போது நமக்கு 2ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 2 வந்து என்னையுடைய கணக்கில் வந்து 1ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 5 1ன்னு கொடுத்துருப்போம். கெஸ்ஸிங் வாட்ச் பண்ண நம்பர்கள் பார்த்துருப்பீங்க. 5 1ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து அடுத்த நாள் எடுக்கிறோங்கிறத தான் நான் வந்து ஓப்பனாகவே ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மெத்தேடை வச்சு நீங்களே ரெகுலராக வின்னிங் நம்பர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து ஆப்போசிட் எண்களை மேட்ச் பண்ணியும் தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இப்போது 3க்கு 1 4க்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு ஒரு நம்பர் மேலே போய் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 5ன்னு ஒரு நம்பர் கணக்கில் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ட்ராவுக்கு 5ஐயும் 1ஐயும் அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கொண்டு வர்றோம். நமக்கு பெருக்கல் மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு வந்து 734 பெருக்கல் 99. இதில் என்ன நம்பர் கிடைச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 6 6 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்போது நமக்கு எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த 6ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து 6 வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டில் காட்டுது. 6 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுது. ஏ போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி கணக்கில் காட்டுது. இதை நீங்கள் பாக்ஸாக எடுத்துக்காங்க. ஏன்னா போர்டு வந்து மாற்றி மாற்றி தான் வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதாவது எனக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாக்ஸில் வைங்க, கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாக்ஸு நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து நீங்கள் 516 ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 516 501 பாக்ஸு நம்பரில் இந்த 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம எல்லா மெத்தேடையுமே மேட்ச் பண்ணி பாக்ஸு நம்பராக 2 நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 5 1 6. இந்த நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் நம்பராக 5 0 1 எடுத்திருக்கோம். 501 பாக்ஸு, 516 பாக்ஸ். பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் இந்த 2 நம்பரையுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட் எண்ணையும் மேட்ச் பண்ணி பெருக்கல் மெத்தேடையும் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்.
ஜாக்பாட் மெத்தேட்லேயும் தொடர்ந்து வின்னிங் வந்து இருக்குது. ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நல்ல ஒரு வின்னிங் வந்து எல்லா நம்பர்களுமே எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.